ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரப்பர் மரம். ஸோ ரப்பர் மரங்கள் என்னை சுற்றி இருக்குது. இது வரைக்கும் ரப்பர் மரத்தை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இதாக பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் மரம் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். ஸோ இங்கிருந்து வெட்டி அப்படியே பால் மாதிரி ஒழுகும். அந்த பால் மாதிரி அப்படியே ஒழுகு இந்த இடத்துல இந்த கம்பி இது வழியாக ஒழுகி இந்த பிளாஸ்டிக் கப்பில் வந்து வடியும். சரிங்களா? இது சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரப்பர் மரமே தான். இங்கே ஒரு தொட்டி இருக்குது, இங்கே ஒரு கப்பு, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த எல்லோ கலரில் அப்படியே மாறிடும். கலர் அப்படியே மாறுது பாருங்கள், எல்லோ கலரில். இந்த கப்பில் விடும்போது அப்படியே ஒயிட்டாக மாறிடுது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு வச்சுருக்க மாட்டாங்க, அந்த தேங்காய் தொட்டி வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரி கப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இதுதான் ரப்பர் மரம். பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, ஜவு மாதிரி இழுக்குது அப்படி எடுத்தோம்னா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் பால். அந்த பால் எம்ஆர்எஃப் டயர், இந்த டாட்டா, அப்புறம் கேட், இந்த மாதிரி டயர்ஸ்லாம் வந்து இந்த மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுலேருந்து இந்த நம்ம விளையாடுற ஃபுட்பால், வாலிபால், அப்புறம் கிரிக்கெட் பால், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பால்லேருந்து எடுத்து தான் இந்த டயர்ஸே வந்து செய்கிறாங்க எல்லாமே. ஸோ இங்கே வந்து கேரளாவில் ரப்பர் மரமும் ஒரு ஃபேமஸ் தான். இங்கே நீங்கள் கேரளா வந்தீங்க அப்படின்னா இங்கே ரப்பர் மரங்கள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் மரத்தில் வந்து ஆல்ரெடி வெட்டின இடத்துலலாம் வளர்ந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரு இடத்துல வெட்டியிருக்காங்க, அதுக்கும் கீழே வெட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சார்பாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர் போட்டு பாதி இடத்துல மூடி வச்சுருப்பாங்க. இது என்ன எதுக்கு அப்படின்னா வந்து மழை வந்தால் நனைஞ்சிடக்கூடாதுன்னு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ரப்பர் மரத்தை யார் பார்க்கலையோ அவங்கெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.